என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் எல்லை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் எல்லை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் எல் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றால் எல்லோய்கள் உமக்கு எம்மாத்திரம். அளவிட முடியா அதிசயம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அளவிட முடியா அதிசயம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். விடும் கூழும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். விடும் கூழும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பறவைகளை காப்பீர் என்றால் எல்லையும் காப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் குறைவின்றி காப்பதும் நிச்சயமே. அளவிட முடியா அதிசயம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அளவிட முடியா அதிசயம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. அளவிட முடியா அதிசயம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அளவிட முடியா அதிசயம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக நிந்தைக்கு உள்ளாக்காத இறைவன் என்கிற தலைப்பிலேதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள், அவமானங்கள், இவற்றின் மத்தியிலே தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை கை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே என்று நாம் நினைத்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிற விதமே வேறு. யோவேல் இறைவாக்கு புஸ்தகத்திலே யோவேல் 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 26 உள்ள திருவசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவிடுவீர்கள். உங்கள் வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என்னுடைய மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனிமேல் என்னுடைய மக்கள் ஒரு நாளும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இன்றைக்கு எந்த விதத்திலே நீங்கள் நிந்தைக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள்? குடும்ப வாழ்விலா, அல்லது ஊழிய வாழ்விலா, அல்லது உங்களுடைய வேலை தளத்திலா, அல்லது நீங்கள் வாழுகின்ற
அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலா, எந்த இடத்திலே நீங்கள் அவமானத்திலே நிந்தையிலே நீங்கள் விழுந்து போயிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய வார்த்தையும் நம்மை பார்த்து தேற்றுகிறது, நம்மளுடைய காயங்களை ஆற்றுகிறது. இனிமேல் நீங்கள் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வந்து கொண்டிருப்போம். ஒன்று போனால் ஒன்று வருகிறதே என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். எதற்காக என்னுடைய வாழ்விலே மட்டும் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இணைச்சட்டம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள், மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் அவருடைய பிள்ளையாய் இருந்தாலும், அவருடைய சொந்த பிள்ளையாய், அவருக்கு அன்புக்குரியவர்களாய், உங்களுடைய கூக்குரலுக்கெல்லாம் இதோ ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கக்கூடியவராய் ஒருவர் இருக்கிறார். அவரே நம் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பல விதத்திலே நிந்தைகள் இருந்தாலும், அந்த நிந்தை அவமானத்திலே இருந்து எப்படி வெளிவருவது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். விவிலியத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். தானியேல் இணைநூல் புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு சூசன்னா என்னக்கூடிய ஒரு மகளை குறித்து நாம் பார்க்கலாம். இவர் யார் என்றால், யோவாக்கிமினுடைய மனைவிதான் இந்த சூசன்னா. மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகுள்ளவளாக அவள் இருக்கிறாள். அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் நேர்மையாளராக, உண்மையுள்ளவர்களாக, நீதிமான்களாக அவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய மகளை மோயிசனுடைய சட்டத்தின்படி வளர்க்கக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருந்த ஒரு மகள் தன் கணவனுடைய தோட்டத்திலே அவள் உலாவப் போகிறாள். அப்போ அங்கு உலாவப் போகின்ற பொழுது அங்கு விசாரிப்புக்கென்று இருக்கக்கூடிய 2 பெரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சூசனாவினுடைய அழகிலே மயங்கி போய்விடுகிறார்கள். எவ்வளவு அழகாய் இவள் இருக்கிறாள், பார்ப்பதற்கு எவ்வளவு லட்சணமாக இருக்கிறாள் என்று அவர்களுக்குள்ளே வயதில் மூத்தவர்களாய் இருந்தாலும் பெரியவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே பாவ எண்ணங்களும் வேட்கையும் காமத்தீயும் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அவருடைய கூட இருக்கிற சகோதரிகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி போன பிறகு, அந்த பணிப்பெண்கள் எல்லாம் குளித்து விட்டு போன பிறகு, கதவை இவர்கள் மூடிவிட்டவுடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் சூசனாவினிடம் சென்று சொல்லுகிறார்கள், என்னோடு கூட நீங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும், என்னோடு நீ ஆசைக்கு நீங்கள் இணங்க வேண்டும், இல்லை என்றால் உன்னோடு கூட வேறொரு இளைஞன் படுத்திருந்தான், நீ பாவத்தில் இருந்தாய் என்று சொல்லி நான் அநேகர் முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் என்று சொல்லும் பொழுது சூசனாவுக்கு இது பெரும் அவமானமாய் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் இந்த பெரியவர்களிடத்தில் இந்த சூசனா ஒரு வார்த்தையை அவள் சொல்லுகிறாள். என்ன வார்த்தையை சொல்லுகிறாள் தெரியுமா? கடவுள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் என்னை ஒரு நாளும் அவமானத்திற்கு நிந்தைக்கு உள்ளாக்க மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை சூசனாவுக்கு இருக்கிறது. தானியேல் இணைச்சட்டம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23 உள்ள திருவசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் முன்னிலையிலே நான் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்று சொல்லி, ஆண்டவர் பேர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையால் என்னை ஆண்டவர் ஒரு நாளும் நிந்தைக்கு உள்ளாக்க மாட்டார் என்பதை நம்பிக்கையோடு அந்த பெரியவர்களிடத்தில் அவள் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சரி, உங்களை பல விதத்திலே அவமானப்படுத்த, அசிங்கப்படுத்த, அடுத்தவர்களோடு தொடர்பு படுத்தி பேசி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்குலைக்க நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பட்ட நிந்தைக்கு, நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலாக உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு இறைவன் ஒருவர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே,
இதோ அந்த பெரியவர்கள் செய்த தவறுகள் இதுதான். சூசனாவின் மீது வேட்கை கொண்டதினால் அவர் மீது அபாண்ட பழியை சுமத்தி அவரை குற்றவாளியாக நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் வேறொரு இளைஞனோடு படுத்தியிருப்பதை நான் பார்த்தேன், இவருக்குரிய ஒரு தண்டனையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது சூசன்னா ஆண்டவரை பார்த்து அழுகிறாள், கடவுளை பார்த்து அழுவுகிறாள், யாவே இறைவனை பார்த்து அழுவுகிறாள். ஐயோ என் ஆண்டவரே, உமக்கு முன்பு நான் எவ்வளவு உண்மையுள்ளவளாய் இருக்கிறேன் என்று சொல்லி தானியேல் இணைச்சட்டம் 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 42 இருந்து 44 உள்ள இறை வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் சூசன்னா எப்படி ஜெபம் செய்கிறாள் தெரியுமா? எப்படி ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறாள் தெரியுமா? உரத்த குரலிலே கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை எல்லாம் நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும், இவர்கள் தனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும், இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவரும் சூசனாவருடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நிந்தை வரும் பொழுது அந்த நிந்தையை நினைத்து கொண்டு நீங்கள் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அந்த நிந்தையை நினைத்து கொண்டு நீங்கள் கூனி குறுகி போய் அவமானப்பட்டு விட்டேன், நான் ஏன் இந்த உலகத்தில் உயிர் வாழுகிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வுதான், நான் வாழ வேண்டுமா என்று நினைக்கக்கூடாது. சூசனாவை போல ஆண்டவரிடத்தில் நீங்கள் கதறணும், செபிக்கணும். நீங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்தீர்கள், எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்தீர்கள் என்பதை ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகள், என்னுடைய மகன் வேலை தளத்தில், குடும்ப வாழ்வில், பணி வாழ்வில் யார் யாரோடு கூட சம்பளப்படுத்தி, யார் யாரோடோ தொடர்பு படுத்தி என் பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறார்களே, இந்த பிள்ளைகள் கூனி குறுகி நிந்தைக்கு உள்ளாகி இருக்கிறார்களே, இவர்களே தன் உள்ளத்தில் இந்த பாரத்தை வைத்திருக்கிறார்களே, ஏன் சூசனாவை போல என்னிடத்தில் மன்றாடவில்லை என்றுதான் கடவுள் இன்றைக்கு உங்களிடம் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை இப்பொழுது நீங்கள் சொல்ல போகிறீர்கள், இந்த சூசனாவை போல. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்தாலும், எந்த பணி வாழ்விலே இருந்தாலும், அந்த இடத்துல ஒரு மனிதரால், ஒரு நபரால், தூய ஆவியால் தூண்டப்பட்டு ஒரு தானியேல் என்கிற இளைஞன் சொன்னதைப் போல, இவருடைய இரத்த பழியில எனக்கு பங்கில்லை என்று சொன்னதைப் போலதான் பிரியமானவர்களை உங்களுடைய சார்பாக ஆண்டவர் வழக்காடுவார். உங்கள் நிந்தைக்கு பதிலாக, அவமானத்திற்கு பதிலாக உங்களை ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவர் உயர்த்தி உங்களை வழிநடத்தக்கூடிய உண்மையுள்ள ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் சில வங்கிகளிலே நாம் பார்க்கலாம், சில விளம்பரங்களை செய்வார்கள். எங்களுடைய நிறுவனத்திலே, எங்களுடைய ஸ்தாபனத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். சில நேரத்தில் நாம் அரசாங்கத்தினுடைய ஆலோசனைகளையோ, அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளையோ அந்த நிறுவனம் பின்பற்றி இருக்காது. ஆனால் அரசாங்கம் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கும், நீங்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று. ஆனால் நாம் விசாரிக்காமல் நாம் என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த அந்த பணங்களை எல்லாம் டெபாசிட் செய்த பிறகு சில மாதங்கள் வட்டிகள் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கம்பெனி திவாலான பிறகு அவர்கள் ஓடி மறைந்த உடனே நாம் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம்? ஐயோ, இந்த கம்பெனி திவாலாகி விட்டதே, தெரியாமல் நம்பி இதில் பணத்தை நான் முதலீடு செய்து விட்டனே என்று கண்ணீர் விட்டு நாம் அழுது கொண்டிருப்போம். ஆனால் நம்மளுடைய ஆண்டவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களை நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால் அவர் திவாலாகக்கூடிய கடவுள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நிந்தைக்கு பதிலாக, அவமானத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு இறைவன் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுவார். ஏசாயா புஸ்தகம் 45வது அதிகாரம் 17 உள்ள திருவசனத்திலே, ஆண்டவர் என்றுமுள்ள மீட்பை அளித்து இஸ்ரவேலை விடுவித்திருளினார், என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் நீங்கள் உள்ளாக மாட்டீர்கள் என்று என்றுமுள்ள ஒரு மீட்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் நம்பணும். ஆண்டவர் என்னை மீட்கக்கூடிய ஆண்டவர்,
அவர் ஒரு மீட்பராக இந்த உலகத்திலே அவர் வந்தார். என்னை அவமானத்திற்கு ஒரு நாளும் அவர் ஆளாக்க மாட்டார். என்னை எல்லா விதமான சூழ்நிலையில இருந்தும் என்னை அவர் மீட்டெடுப்பார். என்னுடைய அவமானத்திலே இருந்து அவமதிப்பிலே இருந்து என்னை அவர் மீட்டெடுப்பார் என்று நீங்கள் மனதார நீங்கள் நம்ப வேண்டும். மோய்சனுடைய வாழ்க்கையை நீங்கள் விவிலியத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 40 ஆண்டுகளாக அவர் பார்வோனுடைய வளர்ப்பு மகனாக அவர் இருப்பதை நாம் விவிலியத்திலே நம்ம பார்க்கலாம். அப்பொழுது தன் இனத்தவராக இருக்கக்கூடிய எபிரேயனிடத்திலே இந்த மோய்சன் செல்கிறார். அங்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களை எல்லாம் மோய்சன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு எகிப்தியன் தன்னுடைய இனத்தவனாய் இருக்கக்கூடிய எபிரேயனை அடிக்கிறதை பார்க்கின்ற பொழுது இவர் கோபப்பட்டு என்ன செய்கிறார், அவர்களுக்குள்ளே வருகிற பிரச்சனையை பார்த்து அந்த எகிப்தியனை மோய்சன் என்ன செய்கிறார், கொன்று போட்டு விடுகிறார். இதற்கு பயந்து அவர் ஓடி வருகின்ற பொழுது அவருடைய இனத்தாராய் இருக்கக்கூடிய இந்த எபிரேயர்கள் இருவர் சண்டை போடுகிறதை பார்க்கின்ற பொழுது அவர் போய் கேட்கிறார், ஏன்பா நம்ம இனத்தாரிலேயே நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீ? இன்னைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்றார் இல்லையா, உங்களுடைய வீட்டார் தான் உங்களுக்கு எதிரி. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களில் பாருங்க, யாருங்க நமக்கு பிரச்சனை உண்டு பண்றது? யார் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகளை கொண்டு வர்றது? உறவுகள் தான். இதைதான் மோய்சன் சொல்லுகிறார், நம்மளுடைய இனத்தாரிடையே நம்ம சண்டை போட்டு கொண்டு இருக்கலாமா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த எபிரேயர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ எகிப்தியனை சாவடிச்சு விட்டு நீ எங்களுக்கு அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறாயா என்று சொன்ன உடனே இவர் பயந்து போய் வருகின்ற பொழுதுதான் ஆண்டவராகிய இறைவன் யாவே மோய்சனை அழைக்கிறார். ஒரு அவமானப்பட்ட ஒரு நிலை, தன்னுடைய இனத்தானே நம்மை பார்த்து கேட்கிறார், நீ ஒரு கொலைகாரன் என்று. அவர் எவ்வளவு கூனி குறுகி போயிருப்பார் மோய்சன். அந்த நேரத்திலே தான் யாவே இறைவன் மோய்சனை அழைக்கிறார். அழைக்கின்ற பொழுது விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 14 உள்ள வசனங்களிலே எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த எபிரேயர்கள் இந்த மோய்சனை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியவனை கொன்றதனை போல் என்னையும் கொல்லவா இப்படி பார்க்கிறாய் என்று சொன்ன பொழுதுதான் மோய்சன் மிகவும் பயமுற்று போகிறார். வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, குடும்ப உறவுல சில நேரத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, ஏங்க நம்ம குடும்பத்திலேயே ஒரே வயிற்றில் பிறந்த பிறப்புங்க, இப்படி நம்ம சண்டை போட்டுக்கலாமா? பார்க்குறவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம குடும்பத்தில் கூட பிறந்த பிறப்பே சொல்லும், நீ வாயை மூடிக்கிட்டு போங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும். சில நேரத்தில் நீங்கள் கூட மோய்சனை போல நிந்தைக்கு அவமானத்திற்கு நீங்கள் உள்ளாகி போயிருப்பீர்கள். குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, தான் இனத்தார் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது அவர்களுக்கு புரியாது. மோய்சனுடைய வாழ்விலும் அப்படிதான். அவர் மிகவும் நிந்தைக்கு உள்ளாகின ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் மோய்சனை பார்த்து சொல்கிறார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 12 உள்ள வசனத்திலே கடவுள் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்தில் இருந்து அழைத்து செல்லும் பொழுது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று சொல்லுகிறார். அவமானம் அடைந்து நிந்தைக்கு உள்ளான ஒரு மோய்சனுக்கு ஆண்டவராகிய இறைவன் பல லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரும் தலைவராய் அவரை கொண்டு போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் எழும்பலாம். ஜபிக்கிறவர்கள் எழும்பலாம், கடவுளை அறியாதவர்கள் எழும்பலாம், உங்கள் குடும்பத்தார் எழும்பலாம். நீங்கள் முன்னேற விடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கலாம், போட்டி பொறாமையோடு கூட இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு சிறிய தொழில் தொடங்கியிருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையில் எரிச்சல் பட்டு கோபப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் மீது போலி குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுடைய நிந்தைக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். அவர்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். மோய்சனுக்கு ஆண்டவர் செய்தது இதுதான்.
தன்னுடைய இனத்தாரே மோய்சனை கேலி பரியாசம் செய்யும் பொழுது அந்த இனத்தாரையே வழிநடத்தக்கூடிய பெரும் தலைவராக ஆண்டவர் மோய்சனை அவர் தேர்ந்தெடுத்தார். ஏசாயா புஸ்தகத்திலே 43வது அதிகாரம் 13 உள்ள திருவசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே இறைவன், என்னாலும் இருப்பவர் நானே, என் கையில் இருப்பதை பறிப்பவர் எவரும் இல்லை, நான் செய்ததை மாற்றி அமைத்தவர் யார்? அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறத எந்த மனுஷனாலும் மாற்றி அமைக்க முடியாதுங்க. எந்த மனுஷனாலும் மாற்றி அமைக்க முடியாது. உங்களை கொண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய தீர்மானித்து விட்டார் என்றால், நீங்கள் அவருடைய கைவன்மைக்குள் கீழ்ப்பட்டு இருந்தீர்கள் என்றால், அவர் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எந்த மனிதனாலும் எந்த நாவாலும் நிற்கவே முடியாது. ஆண்டவர் யுத்தம் செய்வார். அவர்கள் மனமாற காத்து கொண்டிருப்பார். நீங்களும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவார். ஆனால் நீங்கள் ஜெபித்தும் அவர்கள் மனம் மாறாமல், அவர்களால் பல ஆன்மாக்கள் கெட்டு போகும் பொழுது, பல மனிதர்கள் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகப் போகும் பொழுது, பல மனிதர்கள் உங்களுடைய நட்பிலிருந்து விலகி போகும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுடைய சார்பாக இருந்து உங்கள் நிந்தைக்கு அவமானத்திற்கு பதிலாக அவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார். அதுவரைக்கும் காலம் தாமதித்து கொண்டுதான் இருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் செய்ய நினைக்கிறதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. ஏசாயா இறைவாக்கினர் எவ்வளவு அழகாக கடவுளுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லுகிறார் தெரியுமா? ஏசாயாவுடைய வாழ்விலும் அவர் ஒரு பய உணர்வோடு கூட இருக்கிறார். ஏசாயா 41:10 உள்ள வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏசாயா இறைவாக்கினரை பார்த்து சொல்லுவார், அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, நானே உன்னுடைய கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலகரத்தால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலகரத்தால் உன்னை தாங்கக்கூடிய இறைவன் இன்றைக்கு உங்களுடைய நிந்தைகளை எல்லாம் மாற்றப் போகிறார். எப்படியாக தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு குகைகளிலே இருந்து காப்பாற்ற செய்த இறைவன், தானியேலை அந்த அரசனே சீரும் சிறப்புமாய் வைக்க உதவி செய்த இறைவன், எந்தெந்த இடத்திலெல்லாம் அவமானப்பட்டு போனீர்களோ அவர்களெல்லாம் உங்களை அழைத்து உங்களை உயர்த்த ஆண்டவர் திருவிழா வைத்திருக்கிறார். இந்த வேளையிலே நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் உற்று நோக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், புறக்கணிப்புகள், பழி சொல்லுகள், நிந்தைகள், இவற்றின் மத்தியிலே கூனி குறுகி இது உலகத்திலே வாழ்வதா சாவதா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிற ஒரு இறைவனாக, நிந்தைக்கு உள்ளாகியிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரை எல்லாவிதமான அவமானத்திலே இருந்தும் இவர்களை தூக்கி எடுத்து இவர்களை நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய இல்லங்களிலும் இறங்கும்படியாய் இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத இரக்கத்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் பொழியும்படியாய் இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் பெருக்கெடுத்து ஓடும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி பன்னீர் நிர்மலா, திருமதி ரெஜிஸ், திரு டேவிட் செல்வராஜ், இந்த குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்வுகளின் வழியாக பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை பெறுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளினால் வருகின்ற இந்த ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இந்த உதவி செய்த இந்த குடும்பங்களுக்கு வந்து அடையும்படியாக இந்த வழியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இல்லங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இல்லங்கள் எல்லாம் உம்முடைய அமைதியின் இல்லங்களாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றைகள் ஆண்டவரும் மீட்பரும்
இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விரும்பும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். விரும்பும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பறவைகளை காப்பீரென்றால் என்னையும் காப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் குறைவின்றி காப்பதும் நிச்சயமே. அளவிட முடியா அதிசயம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அளவிட முடியா அதிசயம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. அளவிட முடியா அதிசயம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அளவிட முடியா அதிசயம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.